அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சமீபத்தில் ரவி சக்கரியாஸ் அவர்கள் குறித்து நான் வெளியிட்டிருந்த ஒரு பதிவை பார்த்து ஒரு சில ஊழியர்கள் என்னோடு கூட ஃபோனில் சில கருத்துக்களை தெரிவித்து கொண்டார்கள். என்னுடைய இந்த பதிவினுடைய நோக்கம் ஒரு தனிநபருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதல்ல. மாறாக நாம் புகழின் எந்த உச்சத்தில் இருந்தாலும் நமக்கு வீழ்ச்சி அடையக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காகத்தான் இந்த பதிவை நான் செய்தேன். அந்த வகையில் சுவிசேஷ ஊழியங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இனம் கண்டு அந்த பிரச்சனைகளை சரியாக கையாளுவதற்காக சில தீர்மானங்களை வகுத்து அந்த தீர்மானங்களை வாழ்நாள் முழுவதிலும் நிறைவேற்றி ஒரு உத்தமமான நிலையில் கர்த்தருடைய பாதத்திற்கு சென்று சேர்ந்த உலக பிரசித்தி பெற்ற ஊழியராயிருக்கிற பில்லி கிரஹாம் அவர் செய்த சில தீர்மானங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1948 கலிஃபோர்னியாவில் மொடஸ்டோ என்கிறதான ஒரு பகுதியில் சுவிசேஷகராகிய பில்லி கிரஹாம் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வந்தார். அவரோடு கூட இருந்த அவருடைய நண்பர்கள் சுவிசேஷ ஊழியத்தில் தாங்கள் சந்திக்கக்கூடிய அபாயங்கள் குறித்து அவர்கள் ஒன்று கூடி வேதம் காண்பிக்கக்கூடியதான ஒழுக்கம், உத்தமம், இதை தங்களுடைய ஊழியத்தில் நிலைநாட்ட என்ன செய்வது என்கிறதை அவர்கள் ஆராய்ந்து சில தீர்மானங்களை எடுத்தார்கள். இந்த தீர்மானங்களை குறித்து பில்லி கிரஹாம் தன்னுடைய சுயசரிதை புத்தகம் ஜஸ்டிஸ் ஐ ஆம் என்கிறதான புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். அவங்க 4 முக்கியமான பிரச்சனைகளை மையமாக வைத்து இந்த தீர்மானங்களை கொண்டு வருகிறார்கள். அதில் பணத்தில் உத்தமம், பாலியல் ஒழுக்கம், ஊழியங்களை குறித்ததான விளம்பரங்களில் உண்மை மற்றும் உள்ளூர் திருச்சபைகளில் இருக்கக்கூடிய சுமூகமான உறவு, இவைகளை குறித்து தான் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். இந்த தீர்மானம் பின் நாட்களில் மொடஸ்டோ மேனிஃபெஸ்டோ என்று அறியப்பட்டது. இதை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார், அவருடைய வார்த்தைகளிலே நான் இதை பதிவிட விரும்புகிறேன். மொடஸ்டோ கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்த ஒரு மதியம் எங்கள் குழுவை அழைத்து இந்த பிரச்சனையை குறித்து பேசினேன். அவர்களை அவரவர் அறைக்கு சென்று 1 மணி நேரம் எடுத்துக்கொண்டு நற்செய்தியாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தொகுத்து எழுதி கொண்டு வாருங்கள் என்றேன். அவர்கள் திரும்ப வந்தபோது எழுதி கொண்டு வந்த குறிப்புகள் ஏறத்தாழ ஒரே மாதிரி இருந்தன. மிகவும் குறுகிய நேரத்தில் எங்கள் சுவிசேஷ ஊழியங்களில் நீண்ட காலம் கடைபிடிக்க வேண்டிய சில தீர்மானங்களை எடுத்துக்கொண்டோம். உண்மையில் அது எங்களுக்குள்ளே ஏற்படுத்தப்பட்ட உள்ளார்ந்த புரிதலாக இருந்தது. சுவிசேஷகர்கள் பைபிளில் முழுமையான உத்தமம் மற்றும் பரிசுத்தத்தின் தரத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்கிற ஆர்வமுடன் நமக்குள் பகிரப்பட்ட அர்ப்பணிப்பின் தீர்மானங்களாகவே அவைகளை ஏற்படுத்தினோம். எங்களுடைய ஒருங்கிணைந்த பட்டியலில் முதல் தீர்மானம் பணம் சம்பந்தப்பட்டது. அந்த காலத்தில் கிட்டத்தட்ட எல்லா சுவிசேஷகர்களும் எங்களையும் உள்ளடக்கி கூட்டங்களில் எடுக்கப்பட்ட காணிக்கைகளினால் ஆதரிக்கப்பட்டனர். வருகிற மக்களிடத்திலிருந்து முடிந்த அளவு பணத்தை வாங்கிவிட வேண்டும் என்கிற ஒரு தூண்டுதலை உணர்ச்சி பூர்வமான பிரசங்கங்களின் வழியாக அவர்கள் வெளிப்படுத்துவதை காண முடிந்தது. மேலும் அவர்களுக்கு கிடைத்ததான நிதியை குறித்த ஒரு பொறுப்பு இல்லாததினால் தவறான வகையில் பணம் பயன்படுத்தப்படுவதற்கான அபாயம் அதிகம் இருந்தது. அதுவே ஊழியர்கள் பணத்திற்காக மாத்திரமே ஊழியத்தில் இருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டிற்கும் வழி வகுத்து விட்டது. எனவே நிதி சார்ந்த முறைகேடுகளை தவிர்ப்பதற்கும் தனிப்பட்ட சலுகைகளை குறைப்பதற்கும் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய தீர்மானித்தோம். எங்கள் கூடுகைகளுக்கு உள்ளூர் கமிட்டியால் முன்கூட்டியே திரட்டப்பட்ட பணத்தை மாத்திரம் சார்ந்து செலவு செய்ய தீர்மானம் எடுத்தோம். எங்கள் பட்டியலில் கவனம் பெற்ற 2வது பிரச்சனை பாலியல் ஒழுக்கக்கேட்டின் ஆபத்து சம்பந்தப்பட்டது. ஊழிய பயணத்தின் விளைவாக குடும்பத்தை விட்டு பிரிந்து ஒழுக்கக்கேட்டில் விழுந்த சுவிசேஷங்களை குறித்து நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். சமரசம் அல்லது சந்தேகம் ஏற்படுத்தக்கூடிய தீமையான எந்த ஒரு சூழலையும் தவிர்க்க எங்களுக்குள் உறுதி எடுத்துக்கொண்டோம். அன்று முதல் நான் என் மனைவியை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணுடன் தனியாக பயணம் செய்வதில்லை,
தனியாக சந்திப்பதில்லை, தனியாக சாப்பிடுவதில்லை என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டேன். பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு என்று பவுல் இளம் தீமோத்தேயுவிற்கு கொடுத்த கட்டளையை எங்களுடையதாகவும் இருக்கும் என்று நாங்கள் தீர்மானித்தோம். எங்கள் மூன்றாவது கரிசனை உள்ளூர் திருச்சபையை தவிர்த்து உள்ளூர் போதகர்கள் மற்றும் திருச்சபைகளை வெளிப்படையாக கடுமையாக விமர்சிக்கக்கூடிய சுவிசேஷர்களுடைய போக்கை பற்றியதாயிருந்தது. இது போன்ற காரியங்கள் தேவையற்ற எதிர் விளைவுகளை ஏற்படுத்துவதோடு வேதத்தின் நிலைப்பாட்டிற்கு மாறான தவறு என்று நாங்கள் உறுதியாக நம்பினோம். எங்கள் நற்செய்தி அறிவிக்கும் ஊழியத்தில் எங்களுடன் ஒத்துழைக்கும் அனைவருடன் ஒத்துழைப்போம் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டோம். இத்துடன் திருச்சபை மற்றும் சபை ஊழியர்களுக்கு விரோதமான மனப்பான்மையை தவிர்ப்போம் என்று தீர்மானம் பண்ணினோம். எங்கள் நான்காவது மற்றும் இறுதி கவனம் ஊழிய அறிக்கை சார்ந்தது. சில ஊழியர்கள் தங்கள் ஊழியத்தின் வெற்றிகளை பெரிதாக விளம்பரப்படுத்தும் அளவுக்கு அவர்கள் உண்மையில் இருந்ததை விட அதிக எண்ணிக்கையில் மக்கள் வந்ததாக சொல்லிக் கொள்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது போன்று ஊதி பெரிதாக்கப்பட்ட விளம்பரங்கள் ஊழியங்களின் நம்பகத்தன்மையை கெடுப்பதோடு பொது வெளியில் இவர்கள் மீது சந்தேகம் கொள்ளக்கூடிய சூழலையும் ஏற்படுத்தி விடுகிறது. எனவே எங்கள் ஊழியத்தை குறித்த அறிக்கைகள் மற்றும் விளம்பரங்களில் உத்தமத்தை கடைபிடிக்க உறுதி கொண்டோம். மாடஸ்டோ மேனிஃபெஸ்டோவிலிருந்து விலகாமல் இருக்க, அவைகளை இதுவரைக்கும் தீவிரமாய் கடைபிடிக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தோம். எல்லா விஷயத்திலும் உத்தமமான வாழ்க்கை முறையே எங்கள் வாழ்வு மற்றும் ஊழியத்தின் அடையாளமாய் இருக்க வேண்டும் என்பதை மிக ஆழமாக எங்கள் உள்ளத்தில் பதித்து வைத்து கொண்டோம். பிரியமானவர்களே, இந்த தீர்மானங்கள் பில்லி கிரஹாமையும் அவருடைய ஊழியத்தையும் கடைசி வரைக்கும் தேவையில்லாத அவப்பெயருக்கு விலக்கி காத்து கொண்டது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழலாம். பில்லி கிரஹாம் ஒரு சுவிசேஷ ஊழியர், நானும் ஒரு சபை போதகர், அல்லது நான் ஒரு கவுன்சிலிங் ஃபீல்டில் இருக்கிறேன். நான் இது போன்ற விஷயங்களில் சில வேளைகளில் பெண்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய கட்டாயம் எனக்கு இருக்கும் பொழுது நான் என்ன செய்வது என்கிற கேள்வி நமக்குள்ள எழும்பலாம். நம்ம எல்லா கேள்விகளுக்குமான பதில் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தில் பெண்களோடு கூட அவர்களுக்கு தேவையான ஊழியங்களை செய்திருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். குறிப்பாக இயேசு சமாரிய பெண்ணோடு கூட சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். அப்பொழுது அங்கே வேறு யாரும் இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தரிசனமான முதற் பெண் மகதலேனா மரியாள். அவளிடத்தில் சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை சீசர்களுக்கு போய் சொல்லு என்று சொல்லி இந்த நற்செய்தியை சொல்லி அனுப்புகிறதில் பெண்களுக்கான ஒரு பங்கை ஆண்டவர் கொடுத்தார் என்பது ஒரு மகத்தான ஒரு விஷயம். அது மாத்திரமல்ல, அவர் உயிர் வாழ்ந்த, அவர் ஊழியம் செய்த அவருடைய ஊழியங்களில் கூட அவருக்கு உதவி செய்கிறதற்கு பெண்கள் குழுக்கள் இருந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ பெண்களை குறித்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேண்டும் என்கிற அதே வேளையில் பெண்களை குறித்த ஒரு அபாய உணர்வுக்கு நாம் போய்விடுவது தவறான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் ஆபத்தானவர்கள் என்கிற ஒரு நிலைக்கு நாம் வந்துவிடக்கூடாது. அப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுகிறதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி கேட்கும் பொழுது, பில்லி கிரஹாமுடைய குழு 1948 தங்களுக்கு இருந்த சோதனைகளை ஆய்வு செய்தது போல இன்றைக்கு நம்முடைய சூழலில் என்ன சோதனை இருக்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்து அதற்கேற்ப வேதத்தின் அடிப்படையில் அமர்ந்த தீர்மானங்களை எடுப்பது, அந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவது நமக்கு சரியா இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், உங்க ஈர்ப்பு எதுல இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க அவ்வப்போது கேட்க வேண்டும். உங்களுடைய கட்டுப்பாடுகள் மற்ற ஊழியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறதற்கு அல்லது அவருடைய நல்வாழ்விற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விதத்தில் இல்லாதபடிக்கு நீங்க கவனமா இருக்க வேண்டும் என்பதுதான். அப்போ நீங்க உங்க ஊழியத்துல நீங்களே உங்களுக்கு நீங்களே
ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய சில ஃபில்டர்ஸ், சில வடிகட்டிகள் என்னவாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்வோன்னு சொன்னால், முதல் விஷயம், பாலியல் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள், செய்திகள், படங்கள் போன்ற தொகுப்புகள் அடங்கிய உள்ளடக்கங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்குதா, உங்கள் லேப்டாப்பில் இருக்கிறதா, உங்கள் செல்ஃபோனில் இருக்குதா? இதெல்லாம் வராதபடிக்கு நான் ஃபில்டர் பண்ண முடியுமா என்கிற ஒரு கேள்வி. இரண்டாவதாக, நீங்கள் சும்மா இருக்கும்போ உங்கள் நேரம் வீணடிக்கப்படுவதை தடுக்கிறதற்கு உங்கள் திரை நேர வரம்புகளை, உங்கள் ஸ்க்ரீன் டைமை எவ்விதமாக குறைப்பது என்கிற ஒரு தீர்மானம் எடுப்பது. மூன்றாவதாக, நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்தை குறித்ததான உங்களுடைய விவரங்களை உங்களுக்கு நெருக்கமான உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளுகிறீர்களா? அதில் ஒரு ஃபில்டர் தேவையாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கட்டும். நாம் ஜெபத்தோட இன்னும் தீர்மானிக்க வேண்டிய சில தற்பரிசோதனைகள் என்ன? ஒரு சில தற்பரிசோதனை சொல்லி நான் இந்த பதிவு நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் தினமும் வசனத்தில் நிலைச்சிருக்கிறீங்களா? கர்த்தரோடு நடக்கிறீங்களா? நீங்கள் தவறாமல் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யக்கூடிய ஒரு விசுவாச ஐக்கியத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? உங்கள் தனிப்பட்ட வாழ்வை குறித்து கேள்வி கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்களா? உங்களை பொறுப்பு ஏற்க வைக்கக்கூடிய நபர்களை நீங்கள் வச்சிருக்கிறீங்களா? இதான் முதல் கேள்வி. அந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டர் என்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நான் தவற முடியாது. ரெண்டாவது விஷயம், எதிர்ப்பாளரை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களை எப்படி பார்க்குறீங்க? தேவனுடைய சாயலை சுமக்குகிறவர்களாக, கிறிஸ்துவுக்கு உள்ளான சகோதர சகோதரிகளாக நீங்கள் பார்க்குறீங்களா? அல்லது அவர்கள் அபாயத்திற்குரிய, உங்கள் மாம்ச இச்சைக்கு தீனி போடக்கூடிய போக பொருளாக பார்க்கிறீர்களா? எதிர்ப்பாளரோடு உங்களுடைய தொடர்பு பக்குவத்தோடு சரியானதாக இருக்கிறதா? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொன்ன ஆலோசனை எங்கே சரியாக இருக்கும்? பாலிய வயது உள்ளவர்களை தன் சகோதரியைப் போல நாம் பாவித்து கொள்ள வேண்டும். முதியவர்களை தாய் தகப்பனை போல பாவித்து கொள்ள வேண்டும் என்பது சரியானதாக இருக்கும். மூன்றாவது கேள்வி, உங்கள் சக ஊழியர்களுடைய திறமையை மதிக்கிறீர்களா? அவருடைய கரிசனையை காது கொடுத்து கேட்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்கா? அவர்களையும் அவருடைய செயல்களையும் மதிக்கிறீங்களா? அவர்கள் உங்களுக்கு சமமானவர்கள் என்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? நான்காவதாக, தனிமையான இடங்களில் எதிர்ப்பாளரோடு கூட சந்திக்கக்கூடிய நேரத்தை விரும்புகிறீங்களா, எதிர்பார்க்குறீங்களா? அல்லது பொது இடத்தில் எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையில் பேசிக்கொள்ளுகிறீர்களா? அடுத்த கேள்வி, நீங்கள் அனுப்ப வேண்டிய அல்லது அனுப்பக்கூடிய செல்போன் கம்யூனிகேஷனில், தகவல் பரிமாற்றத்தில் கண்ணியம் இருக்கிறதா? உங்களுடைய தகவல் பரிமாற்றங்களில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய, அவருடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடிய விதங்களில் உங்கள் தகவல் வெளிப்படுகிறதா? இது முக்கியமான கேள்வி. இது போன்ற விஷயங்களை நாம் நம்முடைய கவனத்தில் வைத்து கொண்டால் உங்களையும் உங்களோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தையும் ஞானத்தோடு கூட கையாளுகிறதற்காக நாம் செய்ய வேண்டிய 2 விஷயங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க. பிரதான 2 கட்டளைகள். ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. 2, உன்னை நேசிப்பது போல் பிறனையும் நேசிப்பாயாக. இந்த 2 பெரும் கற்பனைகள் மேலே நாம் கவனம் செய்து வைத்திருந்தோம் என்று சொன்னார், நம்முடைய வாழ்வும் நம்மை சுற்றி இருக்கிற வாழ்வும் சீரான நிலையில் இருக்கிறது என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.